இது ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமான பேரிடராக இருக்குது. இன்னும் இது வயல் ஆற்று பாசனம் சார்ந்த பகுதி. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா கிராமங்களுமே எல்லாமே தனித்தனி கிராமங்கள்னால துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ உள்ளே போய் மீட்கிறது அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது. வெளில போய் மீட்கிறது அப்படின்னா மக்கள் இப்போ அந்தந்த செடிக்குள்ளேயும் மரங்களுக்குள்ளேயும் பில்டிங்க்கு மேலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி போட்டை கொண்டு போய் மீட்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது. கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஆற்றுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மீட்டிருக்கோம். பட் ஆனால் என்ன இது இல்லாமல் இன்னும் போட்டே போக முடியாத இடம்னு நிறைய இருக்குது. நிறைய கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிராமங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அவங்க கிட்டத்தட்ட 2 நாளாகவே சாப்பாட்டு தொலைத்தொடர்பு எந்த கான்டாக்டுமே இல்லாமல் அவங்க வீடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எப்போவாவது ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வச்சு தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். வரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா போக முடியாது, போட்டால் போக முடியாது. அரசுகிட்ட பேசியிருக்கோம். அரசுகிட்ட உதயநிதி சார் வந்தார், அமைச்சர், அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். அப்புறம் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவங்ககிட்டையும் பேசியிருக்கோம். எல்லாருமே ஹெலிகாப்டர் மூலம் வான்வெளி மூலமாக சரி பண்ணலாம் கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இப்போ காலையில் பேசும்போது எல்லாமே அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அது மட்டுமா சாத்தியம். ஏன்னா இப்போ ஆற்றில் வேகம் அதிகமாக இருக்கனால படகை செலுத்துறதோ உள்ள வாழைக்காட்டுக்குள்ளேயும் வயல்வெளிக்குள்ளேயும் புகுந்து போகிறதோ ரொம்ப சவாலாக இருக்குது. அதனால் நிச்சயமாக ஹெலிகாப்டர்ஸ் உதவி இருந்தால் மட்டும்தான் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்க மக்களை மீட்டெடுக்க முடியும். இப்போ வரைக்கும் அவங்க சேஃபாக இருக்காங்க, நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா எதனால காரணம், அவங்களுக்கு தண்ணியிலேருந்து தன்னை காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் தான் பயமாக இருக்குது. இந்த பாலத்துக்கு அங்கிட்டுமே 15 கிராமம் இருக்கு சார். 6ஆம் மண்ணா அரபாத்து இந்த ஆற்றை தாண்டினாதான் அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு பெரிய இந்த ஆற்றை தாண்டி ஆகணும் அங்கே. ஏன்னா என்ன செய்யறாங்க அங்கே நிலைமை என்னன்னே உங்களுக்கு தெரியல. 6ஆம் மண்ணா, அரபாத் நகர், குமராயக்குறிச்சி, மணக்கரை, ஒரு 15 கிராமம் இருக்கு சார். இந்த ஆற்றை தாண்டினா மட்டும்தான் அவங்களுடைய சூழ்நிலையே தெரியும். அதனால ஏதாவது முயற்சி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆற்று இங்கேயே போக முடியல. அப்படிங்கிறப்ப ஆற்றை தாண்டது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால நேற்று சார் பேசினாங்க, சின்ன ஒரு அமைச்சர் வந்தாங்க, உதயநிதி ஸ்டார் எல்லாம் பேசினாங்க. நம்மளும் கூட தான் இருந்தோம். கொஞ்சம் ஏதாவது ஒரு வேற சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும். கொஞ்சம் அதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.